வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 20 வருடங்களுக்கு முன்பிலிருந்து ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. ஐயா நெல் ஜெயராமன் அவருடைய கைகளால தமிழ்நாட்டில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதில் முதன்மையாக மனமுவந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஐயா நெல் ஜெயராமனுடைய கரங்களில் பெற்றவர் மரியாதைக்குரிய ராமசுப்பு ஐயா அவர்கள். அத்தகைய பெருமை நம்ம இன்னைக்கு நெல் ஜெயராமன் ஐயா நம்ம இணைப்பு அமைப்போட நிறைய பத்திரிகைகள் தொடர்பில் இருக்காங்க. ஆனா தினமலரின் சார்பாக நம்முடைய பணிகளை தமிழகத்தின் இல்லங்கள் தோறும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முயற்சியை மரியாதைக்குரிய சிறப்பு விருதாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஐயா முனைவர் ராமசுப்பு ஐயா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இயற்கை சார்ந்த, இயற்கை வேளாண்மை சார்ந்த ஐயா நம்மாழ்வார் ஐயா நெல் ஜெயராமன் அவருடைய முனைப்பை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னத பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அவருடைய திருக்கரத்தினால தற்பொழுது பிஜிஎஸ் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை இந்த இடத்துல நம்ம வெளியிட போறோம். இந்த நூலினை வெளியிடுவதற்கு மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் ராமசுப்பு ஐயா தினமலர் நாளிதழுடைய ஆசிரியர் அவர்களை பணிவன்போடு வேண்டுகின்றோம். அந்த பிஜிஎஸ் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினை ஐயா அவர்கள் வெளியிட நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த மேடையில் பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு பலத்த கரவொலியோடு இந்த புத்தகமானது மேடையிலே வெளியிடப்படுகிறது. பிஜிஎஸ் நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை முறையில் எப்படி நாம் நம்முடைய விவசாயிகளை முன்னெடுக்க போறோம்ன்ற ஒரு அற்புதமான விஷயத்தை புத்தகமா வடிவமைச்சு அந்த புத்தகத்தை உலகமெங்கும் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்ட தன்னுடைய திருக்கரத்தினால் முனைவர் ராமசுப்பு ஐயா அவர்கள் இந்த மேடையில் இன்னைக்கு அந்த புத்தகத்தினை வெளியிடுகிறார்கள். அந்த அற்புதமான நிகழ்வு நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுடைய முன்னிலையில் நடைபெறுகிறது. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவோடும் ஐயா நெல் ஜெயராமன் அவர்களோடும் பயணித்த இயற்கை விவசாயிகளுக்காக தோள் கொடுத்து உயிர் கொடுத்து உணர்வு கொடுக்கக்கூடிய விவசாய தலைவர்கள், சங்கத்தின் தலைவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பேராசிரியர் பெருமக்கள், சிறப்பு அலுவலர்கள் மத்தியில் இந்த புத்தக விழாவிற்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் மிக சிறப்பாக பிஜிஎஸ் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற இந்த புத்தகத்தினை வெளியிட்டிருக்கக்கூடிய முனைவர் ராமசுப்பு ஐயா அவர்கள், நான் முன்பு சொன்னது போல எத்தனையோ சிறப்புகளுக்கு மத்தியில், அவர்களுக்கு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் இந்த வருஷம் 20வது வருஷம். ஒரு விஷயத்தை முதல்ல 5 வருஷம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி 7 வருஷம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. 7 தாண்டி 18 தொட்டுச்சுன்னா பெரிய விஷயம் சொல்லுவாங்க. எந்த ஒரு முயற்சி 20 வருடங்களை தொட்டு விட்டதோ அது இதுக்கு அடுத்து 100 ஆண்டு வரை பயணிக்கும் என்ற உணர்வை நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இப்படி ஒரு மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜிஎஸ் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற புத்தகத்தினை வெளியிட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் ராமசுப்பு ஐயா அவர்களை சிறப்பு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரவொலியோடு மேடை கலைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள்லாம் ஒரு சின்ன விவசாயி தான். இந்த சின்ன விவசாயிக்கு விழுப்புரம் ஐயா குறிப்பிட்டது போல் இந்த மேடையிலே அமர வச்சு ஒரு விவசாயத்தை வெளியில் கொண்டு வந்த உழவர்கள் என்று தான் குறிப்பிடுவார் நம்மாழ்வார். அதுபோல் இந்த உழவர்கள் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இன்றைய நாளிலே அப்போது கிட்டத்தட்ட 20வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 20வது ஆண்டுக்கு முன் இருந்த விவசாயிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு நெல்லை மாப்பிள்ளை சம்பாவோ அல்ல சீரக சம்பாவோ என்று நம்ம குறிப்பிட்டோம்னா இந்த 2 நெல்லுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பருவத்தில் நடுவது என்பது தெரியாது. எங்களுக்கு கிடைச்சது மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா. சீரக சம்பா 110 நாளில் அறுவடை ஆகிடும், ஆனால் சம்பான்னு தான் பேர். மாப்பிள்ளை சம்பா கிட்டத்தட்ட 170 நாள் ஆகும். எங்கள் கையில் கிடைக்கும்போது 170 நெல்லும் 4க்குள்ள நெல்லும் 120க்கு 4க்குள்ள நெல்லும் பேர் சம்பா. ஒரு விவசாயிகிட்ட கையில் கொடுத்து இதை செய் அப்படின்னு நம்மாழ்வார் ஜெயராமன் குறிப்பிடும்போது அதை 3 ஆண்டுகள்
அதை பருவம் மாற்றி செய்து இன்னைக்கு விவசாயி கையிலே கொடுக்கும்போது மிகப்பெரிய அனுபவசாலியான மற்ற உழவர்கள் மூலியமாக கிடைக்கப்பெற்று அதை 2 கிலோ தான் எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்கள் 4 கிலோ கொண்டு வந்து கொடுப்போம். அந்த 4 கிலோ கிடைக்கிறத எடுத்து மேலும் 2 கிலோ கொடுக்குற மிக அற்புதமான திட்டத்தை ஜெனரல் ஜெயராமன் ஐயாவும் நம்மாழ்வாரும் கூடி ஆதிரங்கத்திலே கிடைக்கப்பெற்று அதை பெற்றுக்கொண்டு இன்று தமிழ்நாடு பூரா பரவிருக்கு. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று அதிலிருந்து பலன் பெற்றிருக்கிறார்கள். அதுபோல இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களும் பெரியவர்களும் சான்றோர்களும் உழவர் பெருமக்களும் இன்று இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும், செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திலே இங்கே கொண்டு கூடியிருக்கோம். இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும்னா நல்லதை தேடணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 5 விவசாயி வேணும்னு விழுப்புரத்தார் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ டாக்டர் நல்லதாக தேர்ந்துடுறோம், புடவை எடுக்கிற கடையை நல்லதாக தேடிடுறோம், வேறு நமக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு கடையை தேடிடுறோம். நல்ல உறவுகள் வேணும்னு அந்த இடத்துல 3 நாள் போய் தங்கிடுறோம். இந்த பட்டு புடவை எடுக்கிறத பற்றி சொன்னோம்னா 9 பேர் கூடிக்கிட்டு 1 மணி நேரம் இல்லை 1 நாள் நடத்துக்காக அவ்வளவு முதலீடு போட்டு அதை நம்ம செய்கிறோம். அப்போ அது 1 நாள் பட்டியலில் போயிருந்ததுன்னா 20 வருஷம் கழிச்சு என்னுடைய கல்யாண புடவைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்குமே தவிர அது வேற எந்த பயனும் கிடையாது. இந்த உடம்பு 60 ஆண்டுகள், அதை தாண்டி 70 ஆண்டுகள் பயணிக்கிற உடம்பு. அப்போ இதுக்கு நல்லது செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவு ஒவ்வொரு மானிட ஜென்மங்களுக்குன்னு வரணும். இது எதுக்கு புடவை எடுத்தோம்? நம்ம என்ன தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே இருக்க போகிறோம்? அது இருக்க முடியாது. நல்லதை சாப்பிட்டா நல்லது, விஷத்தை சாப்பிட்டோம்னா விஷம் தான் உள்ள வந்து உட்காந்துருக்கோம். 12 குழந்தைகள் பெற்ற அந்த தாய்மார்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கோம்? அதுக்காக டீ கடை போல கும்பகோணத்தை சுற்றி வந்தோம்னாலும் தஞ்சாவூர் சுற்றி இருந்தாலும் இனவள மையம், கருவள மையம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் உணர்ந்து தான் நம்மாழ்வாரும் ஜெயராமனும் 20 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை அவர் மறைந்தும் தம்பி ராஜு அவர்கள் முன்னிருந்து அவருடைய படிப்பும் சரி, அவர் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எப்படியே போகணும், இது போல ஒரு உழவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒன்று கூடி தன்னுடைய முன்னோர்கள் செய்ததை செய்யுங்கள் என்று எங்களுக்கான ஒரு ஆணை போல பெறப்பட்டது. இங்க ஓடோடி வந்திருக்கிறோம், குடும்பமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நம்மாழ்வார் அவர்களோடும் நெல் ஜெயராமன் ஐயாவோடும் இணைஞ்சு பயணம் செய்தது மட்டுமில்லை, இன்னைக்கு நல்ல முடிவுகளை நகர்வுகளை முன்னெடுக்கிற இளைஞர்களுக்கும் உறுதுணையாக இருந்து பயணிக்கக்கூடிய ஐயா மாப்பிள்ளை செம்பா அசோகன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த மேடை இன்னும் மிக பெருமை வாய்ந்த நபர்களால் அழகாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் உயரிய சேவைகளை மக்களுக்கு இன்றளவும் திருத்துறைப்பூண்டி மண்ணில் செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்ற எளிமையினை இந்த தமிழகத்தில் இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய